அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டபடி நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 14வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முந்தின அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம் சீஷர்களோடு பேசின காரியம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா, அவருடைய மரணத்தை குறித்து சீஷர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளும் இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. இயேசு மேசியான்னு விசுவாசித்தாங்க. அவர் ரட்சிக்கிறவர். அதனால இந்த ரோம ஆட்சியில இருந்து நம்மளை ரட்சித்து நமக்கு ராஜாவா இருப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா நடக்க போறது இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம். அப்ப அவங்க இருதயம் கலங்கி போகுது. தாங்க எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்ற கலக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. அடுத்து என்ன செய்ய போறோம், இயேசுவோட மரணத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம், இதெல்லாம் அவங்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அப்பதான் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கலக்கமான நேரத்துல நம்ம தேவனை விசுவாசிக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்ன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த சோதனையை நம்ம மேற்கொள்ள முடியும், கலக்கத்தை மேற்கொள்ள முடியும். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். என் பிதாவோட வீட்டுல பரலோகத்துல நிறைய தங்குறதுக்கு இடம் இருக்கு. அப்படி இல்லாம இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசு கிறிஸ்து போய் நமக்காக பரலோகத்துல நம்ம தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிறது இல்ல. நித்தியமா நம்ம அவரோடு கூட இயேசுவோடு கூட வாழ போறோம். நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கு. அந்த நித்திய வாழ்க்கைய அவரோடு செலவழிக்கும்படியா நமக்காக ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 15வது வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போகிறதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு மேன்மையான பரம தேசம் இருக்கு. நம்மளோட விருப்பம் எல்லாம் அதுவாகவே இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம கொஞ்ச நாள் வாழ போறோம், அதுக்கப்புறம் நித்திய வாழ்க்கை தேவனோடு வாழ போறோம். அந்த பரம தேசத்துக்கு நமக்காக ஆண்டவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போய் 3வது வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் பண்றாரு பரலோகத்துல. அவர் இருக்கிற இடத்துல நம்மளும் இருக்கும்படி. நித்திய வாழ்க்கை நம்ம இயேசுவோடு கூட வாழ போறோம், அவரோடு இருக்க போறோம். நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன்.
இயேசு மறுபடியும் வரப்போறாரு. அவருடைய 2வது வருகையில தம்முடையவர்களை அவர் தம்மோடு சேர்த்து கொள்வார். யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் தம்மோடு சேர்த்து கொள்வார். மத்தேயு 24வது அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள்ல இத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 30வது வசனம், மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலிவாய் துணிக்கும் எக்கால சத்தத்துடனே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். 2வது வருகையில ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. மறுபடியும் வரப்போகிறார். நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தோம்னா அவரோடு கூட நித்தியமா வாழலாம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போகிற இடம் அப்படின்னு இங்க சொல்றது பிதாவின் இடத்தில் பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து போறாரு. அந்த போற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியும், பாதையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. தோமா அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள்ல ஒருத்தர் தோமா, அவர் உடனே கேட்கிறாரு. ஏன்னா சீஷர்கள்ட்ட தான் இத பேசுறாங்க. தோமா உடனே கேட்கிறாரு, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம். இவர் தோமா நினைச்சுக்கிட்டாரு, எங்கேயோ ஒரு இடத்துக்கு, இந்த உலகத்துல இருக்கிற இடத்துக்கு போறார் போல. போற இடம் தெரிஞ்சாதானே பாதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அவர் பரலோகத்தை குறிச்சு பேசுறாரு அப்படின்றத புரிந்து கொள்ளாம கேட்கிறார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இப்ப போகிற இடம் சொல்லிட்டார், பிதாவின் இடத்துல போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் வழி, இயேசுதான் வழி. பிதாவின் இடத்துல போகணும்னா, பரலோகத்துக்கு போய் பிதாவின் இடத்துல போகணும்னா இயேசு இல்லாம வழி கிடையாது. இயேசுதான் வழி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் இலவசமா தருகிற அந்த ரட்சிப்பை பெற்று கொள்ளும் போது நம்ம பரலோகம் போறதுக்கு தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். அவர்தான் வழி. யோவான் 10:9 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம அங்க பார்க்கலாம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யார் மூலமும் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அவர்தான் வழி. பரலோகம் போறதுக்கு இயேசுதான் வழி. நானே சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் அவர்தான். யோவான் 8:32 பாக்குறோம், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவங்கிட்ட சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்பயும் சொல்றதெல்லாம் பொய் தான். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்தான் சத்தியம், உண்மை. அவர்தான். அவர் யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, அந்த வார்த்தை ஆதியில இருந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், உண்மை. அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். அவர்தான் சத்தியம்.
யோவான் 8:32 44 தான் பிசாச குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. 32வது வசனத்துல 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த சத்தியம். இயேசுவை அறிய அறிய நமக்கு விடுதலை உண்டாகும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை பெறணும்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிய அறிய நமக்கு விடுதலை உண்டாகுது. அவரே ஜீவனாய், இயேசுதான் ஜீவன். நமக்கு அவர்தான் ஜீவனை கொடுக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். பாவம் செய்யும் போது நம்ம ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறாரு, நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரார். இயேசு கிறிஸ்து வழியாக மாத்திரம்தான் பிதாவினிடத்துல செல்ல முடியும். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இயேசுவை அறிந்தோன்னா பிதாவை அறிந்திருப்போம். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 யோவான்ல சொல்லியிருக்கு, பிதா, வார்த்தை, ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம இயேசுவை அறிந்தோன்னா பிதாவை அறிந்து கொள்ளுவோம். அதத்தான் இங்க சொல்றாரு. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், இவர்ன்றது இயேசு, அவருடைய மகிமையின் பிரகாசம்ன்றது பிதாவோட மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இயேசு, பிதா எல்லாம் ஒன்றாய் இருக்காங்க. நம்ம இயேசுவை அறிய அறிய நம்ம பிதாவை அறிந்து கொள்ளுவோம். இயேசுவை அறிந்து அவரை கண்டு கொண்டோம்னா பிதாவை அறிந்து அவரை கண்டு கொள்ளுவோம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்ப அடுத்து ஒரு சீஷன் பிலிப்பு பேசுறாரு. முதல்ல எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்புன்ற சீசர் சொல்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டார். என்னைய நீ பார்த்தேன்னா பிதாவை என்ன செஞ்சிருப்ப, பார்த்திருப்ப. பிதாவை காண்பியும் தான் கேக்குறாங்க. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு நாள் என் கூடயே இருந்தீங்க, என்னைய அறிஞ்சிங்கன்னா பிதாவை அறிஞ்சுக்கிடுவீங்க, என்னைய பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்ததா அர்த்தம் அப்படின்னு. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எப்படி நீ இப்படி சொல்ல முடியும்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நீ நம்பலையா? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கோம், எனக்குள்ள பிதா இருக்காரு, பிதாவுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. இந்த நான் பேசுற வசனம் எல்லாம் நானா சொல்லல, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் சுயமா எதையும் சொல்லல, எனக்குள்ள இருக்கிற பிதாதான் இந்த செயல்கள் எல்லாம் செய்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சீஷர்கள் கலங்கி போயிருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறிச்சு கேள்விப்பட்டு. அப்ப நீங்க கலங்காதீங்க, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்காக ஒரு இடத்த பரலோகத்துல ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு என்னோடு கூட நீங்க இருக்கும்படி உங்களையும் என் கூட சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2வது வருகையை குறித்து சொல்லுகிறார்.
நான் போகிற இடத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அதுக்கு போறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. உடனே தோமா சொல்றாரு, போகிற இடமே தெரியாது, வழி எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, போகிற இடம் பரலோகம், அந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழி இயேசுதான் வழி, அவர் வழியா தான் பரலோகம் போக முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம பரலோகம் போகலாம். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை. சத்தியத்தை அறிய அறிய நம்ம பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம். ஜீவன், அவர்தான் நமக்கு லைஃப், ஜீவனை கொடுக்கிறாரு. மரித்த நிலைமையில, பாவத்துல மரித்த நிலைமையில இருக்கிற நமக்கு ஜீவனை, உயிரை கொடுக்கிறது அவர்தான், உயிர்ப்பிக்கிறது அவர்தான். அவர் இல்லாம நம்ம பிதாவின் இடத்துல போக முடியாது. என்னை அறிந்தீர்களானால் பிதாவையும் அறிவீர்கள் சொன்ன உடனே பிலிப்புன்ற சீஷன் சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு காண்மியும், அது போதும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு பிலிப்புவை பார்த்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் உங்க கூடயே இருந்தேன், என்னை நீங்க அறிஞ்சீங்கன்னா பிதாவை அறிந்து கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். நான் எனக்குள்ள, நான் சுயமா எதையும் சொல்லல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பிதாவே எல்லாவற்றையும் செய்கிறார். அதனால நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே வழி, உண்மை அல்லாமல் பிதாவின் இடத்துல போக முடியாது அப்படின்றத நாங்க அறிந்து கொண்டோம். ஏசப்பா, உம்மை விசுவாசித்து இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய பரலோகத்துக்கு வர தகுதி உள்ளவர்களாய் எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க தான்ப்பா சத்தியம். உங்களை நாங்க இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல நாங்க விடுதலை பெறணுமோ அதெல்லாம் விடுதலை பெற்று அந்த பரலோக ராஜ்யத்துல பங்கேற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீரே எங்களுடைய ஜீவனாய் இருக்கிறேன். மரித்த எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய உயிர்ப்பிக்கிற தேவன் நீங்க தான். இயேசுவே, உம்மை அல்லாமல் நாங்கள் பிதாவினிடத்துல வர முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இன்னும் உம்மை அறிந்து கொள்ள, இன்னும் உம்மை கிட்டி சேர எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கலக்கம் இல்லாம சந்தோஷமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களை பயன்படுத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.